பங்கு சந்தைகள் உயர்வுடன் தொடங்கி இருக்கிறது. 900 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. சென்செக்ஸ் பிஎஸ்சி 900 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. இது பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும். ஏனால் பட்ஜெட் தாக்கல் அன்னைக்கு நிச்சயமாக எப்படி இருக்கும் என்று பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதனுடைய எதிரொலி அங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உயர்கிறதா வீழ்கிறதா? இன்னைக்கு மாட்டினா இதை வாங்கினவன் அன்னைக்கு மாட்டினா. பங்கு சந்தையினால் தற்போதைக்கு பங்கு சந்தையில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா 900 புள்ளிகள், 900 என்பது மிக முக்கியமானது. 900 புள்ளிகள் ஆரம்பித்தவுடன் ஏறுமுகத்தில் 1000 புள்ளிகளுக்கு 900 அல்லது தற்போது 1000 ஆகிவிட்டது. 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்த சென்செக்ஸ் என்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 11 மணிக்கு பிறகு எப்படி இருக்கும் என்பது போக போகதான் தெரியும். என்றால் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதனுடைய எதிரொலி நிச்சயம் பங்கு சந்தையில் தான் முதல் எதிரொலி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை.